அவனோட கண்கள்ல தெரிகிற ரத்த வெறி. இவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவனோட சக்கரம் பலமாயிட்டு இருக்கு. இப்பவே நான் அவனை தாக்கணும். மாட்டிக்கிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனோட கண்கள் ஒருவேளை சீல் உடைஞ்சிருச்சா என்ன? இல்ல, சீல் அப்படியேதான் இருக்கு. ஆனா அவனோட கோவத்தினால 9 வால் கொண்ட அந்த நரியோட ஆத்மா நருட்டோட உடம்புல இருந்து வெளியில வந்திருக்கு. நல்லதா போச்சு. அப்ப ஜெயிக்கிற வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஜாபுசா, இதுக்கு மேல நான் உன்னை ஆளைய விட விரும்பல. நீ என் கூட நேரடியா மோத விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப மட்டும் நீ வெளியில வந்தனா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். சீக்கிரமா வா. உனக்கே நல்லா தெரியும் நம்ம 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆசையா தான் இருக்கு. இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைய எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். நீ யாருன்னு காமி கக்காஷி. என்னால முடியல. இவனோட எனர்ஜி ரொம்ப பலமா இருக்கு. ஜாபுசா, இந்த பையனுக்கு நான் ஈடு கிடையாது. மாஸ்டர், நான் தோத்துட்டேன். அப்படின்னா அன்னைக்கு காட்டுக்குள்ள என்கிட்ட பேசினது நீதானா? ஏன் தாக்காம விட்டு என்ன கொன்னு உன் நண்பனோட சாவுக்கு பழி தீக்கிறேன்னு சபதம் விட்டியே. உன் நண்பனோட சேர்த்து அதையும் சாக விட போறியா? இல்ல, இதெல்லாம் பத்தாது. இன்னும் நீ பின் வாங்கிக்கிட்டு இருக்க. இந்த பலத்தை வச்சு உன்னோட சபதத்தை உன்னால காப்பாற்ற முடியாது. உனக்கு அவன் அவ்வளவு முக்கியம்னு நினைச்சான். இப்பதான் தெரியுது அது போய். நீ ரொம்ப முக்கியமா நினைக்கிறவங்க யாராவது உன் வாழ்க்கையில இருக்காங்களா? நான் முக்கியமா நினைக்கிறது ஒருத்தரை மட்டும்தான். அவருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். என் வாழ்க்கையே அவருக்காக தான். நம்ம யாருக்காக வேலை செய்யறோமோ அவங்களோட எதிரிக்கு பாவம் பார்க்கறது. அவரோட எதிரிய நம்ம கொல்லணும். ஆனா அவரை நம்ம உயிரோட விடுறது கடமை தவறதுக்கு அர்த்தம். உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ ஏமாத்துறதுக்கு அர்த்தம். அப்புறம் எதுக்காக நீ உயிர் வாழணும்? உன்னால யாருக்கும் பயன் இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. உயிரோட இருந்தும் செத்ததுக்கு சமம். நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் இதே வலியோட தான் வாழணும். உனக்குள்ள இருக்கிற புரிதல் அவ்வளவுதான். நான் உனக்கு இவ்வளவு சொல்லியும் நான் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இன்னைக்கு என்னால ஜாபூசாக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாபூசா, எதுக்காக அவனை தேர்ந்தெடுத்த?
வாழ்க்கையில நேர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒருத்தனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அவனுக்காக தான் நீ இந்த வாழ்க்கையே வாழ்றனா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் உயிரா நேசிச்ச சில பேர் இருந்தாங்க. என்னோட அப்பா, அப்புறம் என்னோட அம்மா. சுத்தி நீர் இருக்க கிராமத்துல தான் நான் பிறந்தேன். குளிர்காலத்துல அந்த கிராமத்துல பனி பயங்கரமா பொழியும். அங்க என் அப்பா அம்மா ஒரு ஏழை விவசாயிகள். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்படல. என்னோட அப்பா அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்ப நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தால எங்க வாழ்க்கையே மொத்தமா மாறிடுச்சு. நீ என்னதான் சொல்ல வர? என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. அத நான் செய்யல, அந்த ரத்தத்திலேயே இருந்துச்சு. ரத்தமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் எல்லாமே மாறுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த நேரத்துல மாறினது என்னோட அப்பா தான். அவரு எங்க அம்மாவை கொன்னுட்டாரு, என்னையும் கொன்னு இருப்பாரு. பல வருஷம் சிவில் வாரால ஏற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் என் ஊர்ல வாழ்ந்த மக்கள் யாரோட ரத்தத்துல எல்லாம் கே கென்காய் இருக்கு, அவங்க எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. கென்காய் அது கிளான்ல இருக்க எல்லாரோட ரத்தத்திலயும் இருக்கும். அந்த ஜூட்சுவால பல திறமைகள் கிடைக்கும். அது ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். திறமைகள் இருக்க காரணத்துக்காக இங்க எல்லாரையும் கூலிப்படைகளா பயன்படுத்தினாங்க. நிறைய போர்ல பங்கேற்றிருக்காங்க. இவங்கள பார்த்து பயப்படவும் செய்வாங்க. ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊர் மக்களே அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்தா இன்னும் நிறைய போர் தான் வரும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களோட கிளான் ஆட்கள் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. தனக்குள்ள இருக்க திறமைகளை யாருக்கும் காட்டாம மறைச்சு வச்சு வாழ்ந்தாங்க. உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்கள கொன்னுடுவாங்க. அவனோட கடந்த காலத்துக்கு நீ போய் பார்த்தா கண்டிப்பா அவனுக்குள்ளேயும் இதே சோகம் இருக்கும். மக்கள் இவனை வெறுத்திருப்பாங்க. தங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருப்பாங்க. எங்க அம்மா அவங்களுக்குள்ள இருக்க திறமைய யாருக்கும் தெரியாம பத்திரமா பாதுகாத்தாங்க. ஒரு சாதாரண விவசாயி மேல காதல் வயப்பட்டாங்க. அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது தப்பு. அம்மா, நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க பாருங்க. இது அழகா இருக்குல்லம்மா. இல்ல, நீ இப்படி செய்யக்கூடாது. எப்பவும் நீ இப்படி செய்யக்கூடாது. அறிவு கெட்ட தனமா இப்படி பண்ணாத. நான் என்ன தப்பு பண்ண? அம்மா விடுங்க. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு கண்ணா, என்ன மன்னிச்சிரு. ஆனா எங்க அப்பா அதை பார்த்துட்டாரு. எங்க 2 பேரோட ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்தப்போ நான் மொத்தமா மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க. அவங்க கூடவே என்னை விட்டு இன்னொரு விஷயமும் போயிடுச்சு. அவங்கள விட ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நொடியில இருந்து தான் நான் இப்படி மாறினேன். உங்க அப்பா அம்மாவை விட முக்கியமானவனா மாறிட்டானா? ஆனா ஏன்? என் வாழ்க்கைக்கான அர்த்தம். இனி என்ன நம்பி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. நான் தேவைப்படாத ஒருத்தனா மாறிட்டேன். அதாவது என்ன மாதிரியே? எதுக்காக நீ ஒக்காகே ஆகணும்னு இவ்வளவு முயற்சி பண்ற? ஏன்னா அப்பதான் உன் கிராமத்துல இருக்க எல்லாரும் உன்னை பார்த்து பெரிய நெஞ்சான்னு உன்னை மதிப்பாங்க.
நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தமே எல்லாரும் நம்மள பாக்குற அந்த பார்வையில தான் இருக்கு. யாருமே உன்னை பார்க்காம கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பதான் ஜாபூசா என்ன பார்த்தாரு. அவரோட கண்ணுல என்ன பார்த்தப்போ அப்ப பயம் தெரியல. நான் வினோதமானவன்னு சொல்லி அவர் என்ன ஒதுக்கல. என்னோட சக்திகளை அவர் பாராட்டி அதை பயன்படுத்த ஊக்கப்படுத்தினாரு. என் வாழ்க்கைக்கு அவர் ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு. உன்ன மாதிரி சின்ன பையன் இப்படி தெருவுல இருந்தான்னா திவாசிக்கு செத்துருவான். நான் ஒண்ணு சொல்லட்டா? உங்க கண்ணை பார்க்கும்போது என் கண்ணன் ஞாபகம் வருது. சரி சொல்லு சின்ன பையா, நீ இங்கே இருந்து சாக போறியா இல்ல என் கூட வரியா? உன் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறேன். நீ என்கிட்ட வேலை செய். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இனிமே வாழ ஆரம்பி. அப்படின்னா இந்த நாள்ல இருந்து உன்னோட திறமைகள் எனக்கு சொந்தமானது. நாம கிளம்பலாம் வா. நான் சந்தோஷமா இருந்தேன். இங்க என்னோட வேலை முடிஞ்சிருச்சு ஆக்கு. இன்னில இருந்து இந்த கிராமத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பா நான் திரும்ப வந்து இந்த மொத்த கிராமத்தையும் எனக்கு சொந்தமாக்குவேன். ஆனா அந்த நாளுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் செய்ய பாக்கி இருக்கு. அதை செஞ்சு முடிக்க நீ தான் எனக்கு உதவி செய்ய போற. ஆனா இப்போ உன்னை எச்சரிக்கிறேன், உன்கிட்ட இருக்கிற நட்பு ஊக்குவிக்கிற வார்த்தை எதுவும் தேவையில்லை. இது எதையும் நீயும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு சொந்தமானவ ஜாபூசா. உங்க ஆசையை நிறைவேற்றுற ஒரு கருவிதான் நான். உங்களுக்கு நான் இனிமே ஒரு ஆயுதம் மாதிரி. உங்களுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னதை என்னால செய்ய முடியல ஜாபூசா. உபயோகப்படாத நிலைமையில உடைஞ்சு கிடக்குற ஒரு சாதாரண ஆயுதம் தான் இப்ப நான். நாருட்டோ, என்ன கொன்னுடு. நிஞ்சா ஆர்ட்ட பயன்படுத்த போறேன். ஹெட் ஸ்டைல் ஃபேண்ட் பெர்சு ஜூட்சு. நான் எங்க இருக்கேன்னு கூட உனக்கு தெரியலன்னா இந்த ஜூட்ஸு எல்லாம் பயன்படுத்தி நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் விரிச்ச வழியில யோசிக்காம விழுந்துட்டேன். உன்னை என்னவோன்னு நினைச்சேன் கக்காஷி. நீ சொன்னது சரிதான். இந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பயங்கரமான சத்தம் எதோடதுன்னு தெரியுதா? எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. பார்வையை பயன்படுத்தி உன்னை கண்டுபிடிக்க முடியலனா வாசனையை பயன்படுத்தி தான் உன்னை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு தான் இந்த ஜூட்சுவை பயன்படுத்தினேன். என்னோட நிஞ்சா வேட்டை நாய்களை நான் வரவழைச்சேன். அதுங்களால வாசனையை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். நீ என்ன தாக்கும் போது வேணும்னே தான் நான் உன்னை தாக்க விட்டேன். ஏன்னா நீ என்ன தாக்குனாதான் உன்னோட வாள்ல என்னோட ரத்தம் வரும். அந்த வாசனையை வச்சுதான் இதுங்க உன்னை கண்டுபிடிக்கும். ஆச்சரியமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இங்க ஏமாந்தது நான் இல்ல. நான் விரிச்ச வலையில யோசிக்காம நீ விழுந்துட்ட. நான் உன்னை என்னமோ நினைச்ச ஜாபுசா. பனிமூட்டமும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பார்வைக்கு தெரியறது என்ன தெரியுமா? உன்னோட மரணம். இப்படி பேசியே என்ன கொல்லணும்ன்ற திட்டத்தோட இருக்கியா? உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை. இப்போதைக்கு அதுங்க உன் கூட விளையாடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னனா அதுங்க உன்னை பிச்சு எரிஞ்சிரும். ரொம்ப வருத்தமா இருக்கு ஜாபுசா. உன் ஆசை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. எப்பவுமே நீ அளவுக்கு மீறிதான் ஆசைப்பட்டுட்டு இருக்க. மிசுகாக்கே கொலை முயற்சி நினைச்ச மாதிரியே போகல. அப்பதான் நீ கூப் டேட்டாவாக முயற்சி பண்ண.
உன் பின்னாடி வந்த கொஞ்ச பேரை வச்சு நீ அங்கிருந்து தப்பிச்சு போன. உன் நாட்டோட டிராக்கர் நிஞ்சாஸும் உன்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீ இப்படி ஒரு நிஞ்சாவா மாறுன. எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியவும் ஆரம்பிச்சது. இலையில மறைஞ்சிருக்கிற கிராமத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப திரும்ப போய் மறுபடியும் முயற்சி பண்ணணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அதுக்கு உனக்கு பணம் தேவை. அதுக்காக நீ காட்டோ மாதிரியான ஆளுக்கு கேவலமா விலை போய் இங்க கொலை பண்றதுக்காக வந்திருக்க. சரி ஜாபுசா, நம்ம பேசின வரைக்கும் போதும். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா நான் ஷெரிங்கான வச்சு பண்ண மாட்டேன். வேற ஒருத்தனோட நிஞ்சா திறமைகளை வச்சு உன்னை கொல்லணுமா? கண்டிப்பா மாட்டேன். இப்ப நான் உனக்கு என்னோட சொந்த ஜூட்சுவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். லைட்னிங் பிளேட். கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அந்த சக்ரா சக்தி வாய்ந்ததா இருக்கு. அத அவனோட கையில வச்சிருக்கான். நான் உன்னை கண்டிப்பா டாசனாவை கொல்றதுக்கு விட மாட்டேன். அவரோட கொள்கை ரொம்ப நேர்மையானது. இவர் கட்டிட்டு இருக்க இந்த பாலம் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரே நம்பிக்கை. இவரை மட்டும் நீ கொன்னுட்டா அந்த பாதிப்பு மொத்த மக்களுக்கும் தான் இருக்கும். அத பத்தி உனக்கு கவலையும் இல்ல. ஒரு ஷினோபி நிச்சயமா இப்படி இருக்கவே கூடாது. சரியா சொன்ன. எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்ல. அந்த பயனில்லாத மக்களை பத்தியும் அவங்களோட ஆசைய பத்தியும் நான் எதுக்காக கவலைப்படணும்? எனக்குன்னு சொந்த கனவுகள் இருக்கு. கனவுகள் இருக்கிறதுக்கு அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும். இனிமே அது உனக்கு இருக்காத. உன்னோட உயிரை மொத்தமா எடுக்க போற ஜாபுசா. காத்துட்டு இருக்காத, தாக்கு, என்ன கொன்னுடு. எதுக்காக பின் வாங்குற? இப்படி ஒரு கதையை நான் கேட்டதே கிடையாது. அந்த ஜாபுசா உன்னை அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். உயிருள்ள ஒரு மனுஷனை எப்படி ஆயுதம் மாதிரி பயன்படுத்த முடியும்? அந்த மாதிரி ஒருத்தனை நீ எப்படி வாழ்க்கையில நேசிச்ச? நீ சொன்னதுதான் காரணமே. இது கேட்க உனக்கு வினோதமா இருக்கா? ஆமா, கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. அவர் என்ன பார்த்தப்போ வாழ்க்கையில வாழ்றதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம இருந்தேன். அது ரெண்டையும் ஜாபுசா எனக்கு கொடுத்தாரு. ஆனா இப்போ என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாததா மாறிடுச்சு. அவரு கனவை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சது. யாருக்கும் பயன்படாத உடைஞ்சு போன கருவியா நான் இப்ப மாறிட்டேன். சீக்கிரம் வா நாருட்டோ, என்ன கொன்னுரு. அதுதான் 2 பேருக்கும் நல்லது. சீக்கிரம் என்ன கொன்னுடு.